வணக்கம். உங்கள் முத்துக்குமார். திருப்பதி திருமலால பலவிதமான ஐஸ்வர்யம், பலவிதமான சக்திகள் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த ரோம விருட்சக மரம். நீங்கள் திருப்பதி அந்த 7 மலை காடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரோம விருட்சக மரங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மரங்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்குது. இயற்கையில் இருக்க சக்தியை வாங்கி இங்கே இந்த மலையில் பரப்புது. அதனால தான் திருப்பதியில் வர்றவங்களுக்கு அதீதமான ஒரு சக்தி, சந்திர சக்தி கிடைக்கிறதா சொல்கிறோம். திருப்பதியில் இருக்க திருமலை பாலாஜி ஒரு அபூர்வம். அதே மாதிரி இங்கே இருக்க அந்த ஜீவசக்திகள் நிறைந்த இந்த மரங்கள் ஒரு அபூர்வம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க 7 மலைகளும் 7 நவ கிரகங்களை குறிக்குது. ராகு நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது திருமாலோட தலையில் இருக்க சேஷநாகமாக இருக்குது. ராகுவும் கேதுவும் 9 கிரகங்கள்லேருந்து தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கும் திருப்பதி ஒரு நல்ல ஸ்தலமாக விளங்குது. அது மட்டும் இல்லை, சந்திரஸ்தலமாக திருப்பதி விளங்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சந்திரனோட ஆதிக்கம் அதிகம் இந்த பூமியில் அதிகம் இருக்க இடங்களில் திருப்பதி ஒன்று. அது மட்டும் இல்லை, சனி பகவானுக்கும் சனி பகவான்லேருந்து இருக்க அந்த கடினமான நேரங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் திருப்பதி ஒரு அற்புதமான ஸ்தலம். காரணம், சனிக்கு சொந்த வீடு கும்பம், கும்பத்திலேருந்து 7வது வீடு கடகம், சந்திரனோட வீடு. நீங்கள் சந்திரன் வீடு கடகத்திலேருந்து திரும்ப என்னா கூட 7வது வீடு மீண்டும் மகரம். ஆக மகரத்திலேருந்து 7வது வீடு உங்களுக்கு கடகம். 7ஆம் பார்வையாக சந்திரன் மகரத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சனியிலிருந்தும் 7.5 சனி போன்ற கடுமையான சனியிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால் எல்லாரும் திருப்பதி வந்து நவகிரகங்களோட இருந்தும் நல்ல அருளை பெறுங்க. நன்றி.